சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. I hate you. But you're me. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எனக்கான விட நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஒரு சாங் வந்து உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி வீடியோ சூப்பராக வந்து எடிட் பண்ணுறது எனக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு வந்து அலெக்ஸ் மோஷன் ஆப் தேவைப்படுது. ஸோ ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்க. ஸோ அந்த வீடியோக்கான ப்ரீசெட்டும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களோட இம்போர்ட்டில் வந்து அலெக்ஸ் மோஷன் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்ஸ் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி ஓப்பன் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ரீசெட் இருக்குது நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட்னு சொல்லியிருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஈஸியான ஸ்டெப்பில் வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நான் ஆட் பண்ணுற மாதிரி உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணாலே போதும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த இமேஜஸ்லாம் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா இமேஜஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த நான் என்னோடய இமேஜில் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இமேஜ் வந்து ஆட் பண்ண தெரியாதவங்களுக்கு நம்மளோட முன்னாடியெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ இப்போ வந்து ஃபாண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து செகண்டாக டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிருங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு மேலே பார்த்து நமக்கு வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் வந்து என்ன ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் வேணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதோட ஃபாண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி டிக் கொடுத்துட்டா நமக்கு அந்த ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இதே போல் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் வந்து கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஃபாண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இமேஜுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நம்மளோட சேக்ரெட் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு 3 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பேன். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிருங்க. 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு காப்பி ஆல் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணி வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டுருங்க. 2 இமேஜ் விட்டுட்டு 3வது அந்த குட்டி இமேஜ் இருக்குல்ல அதுக்கு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டுருங்க. 2 இமேஜ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு திரும்ப அதே போல் அந்த 2 இமேஜ் விட்டுட்டு அடுத்து ஒரு குட்டி இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜுக்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டு ஒரு பெரிய இமேஜ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த இமேஜுக்கும் இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நான் வந்து பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட சீக்ரெட் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் செகண்டாக பார்த்தீங்கன்னா லென்த்தான இமேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இமேஜ் கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட் வந்து கிளிக் பண்ணி காப்பி ஆல் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா நம்மளோட செகண்டாக இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த லென்த்தான இமேஜ். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு எஃபெக்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே போல் 2 இமேஜ் விட்டுருங்க. 2 இமேஜ் விட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்தான இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த 2 இமேஜ் விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இமேஜ். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் எந்தெந்த இமேஜ்லாம் தெரியும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திரும்ப அதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டு 2 இமேஜ் இந்த மாதிரி அப்படியே ஃபோட்டோ வந்துக்கு அந்த ஃபோட்டோக்கெலாம் அந்த எஃபெக்ட் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துருங்க. நம்ம பேக் வந்துட்டு நம்மளோட சேக்ரெட் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3வது ஒரு குட்டி இமேஜ் இருக்குது பதிலாக. ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த 2 இமேஜ் விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி இமேஜ் இருக்கும். ஸோ அதுக்கும் பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த
அடுத்து இருக்கிற அந்த 2 இமேஜ் விட்டு இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் விட்டு 2 இமேஜ் இதே போல் நீங்கள் வந்து ஆட் பண்ணாலே போதும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3 எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு எல்லா இமேஜுக்கும். நெக்ஸ்ட் அப்படியே பேக் வந்துட்டு நம்மளோட சேக்ரெட் ப்ரிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் வந்து கொடுத்துருக்கு தெரியுதா? ஸோ அந்த லேயர் வந்து நம்ம எப்படி வந்து காப்பி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடு இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி க்ரீன் கலர் டிக் விழுகும். டிக் விழுதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி காப்பி 2 லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுல கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ கரெக்டாக அந்த புக் மார்க்கு நேராக வச்சுட்டு அந்த டூப்ளிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேஸ்ட் 2 லேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அந்த நம்மளுக்கு அந்த எஃபெக்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஆட் ஆகிருக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அதே இப்போ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. இதில் 3வது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த எஃபெக்ட் வந்து அப்படி கட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீடியோ எப்படி நம்ம சேவ் பண்ணுற மாதிரி நமக்கு இந்த ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வீடியோன்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ண போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி நம்ம வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. புரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.